திருப்பூர் வழியாக பெங்களூரு செல்லும் ரயிலில் பயணம் செய்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வாலிபர் பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்ட கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. இதில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றிலிருந்த 4 மாத சிசுவின் இதய துடிப்பு நின்றுவிட்டது என தெரியவந்தது. கடந்த சில நாட்களாகவே வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். திருப்பூர் வழியாக பெங்களூரு செல்லும் ரயிலில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பயணம் செய்த கர்ப்பிணி பெண்ணை கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்ட கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. இதில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஐஜி ஏஜி பாபு ஆய்வு நடத்தினார். டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக படுதோல்வியை சந்தித்துள்ளது. மாநிலத்தில் ஓரிடத்தில் கூட அந்த கட்சி வெற்றி பெற முடியவில்லை. இந்த முடிவுகள் குறித்து கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் தளத்தில் டெல்லி சட்டசபை தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பை வழங்கவில்லை, அவர்களது கருத்தை ஏற்கிறோம் என வருத்தத்துடன் கூறியுள்ளார். டெல்லியில் சட்டசபை தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் தனித்தனியே களம் கண்ட நிலையில் இரு கட்சிகளும் மோசமான தோல்வியை சந்தித்துள்ளன. இதுகுறித்து பேசிய காஷ்மீர் முதலமைச்சரும் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிப்பவருமான உமர் அப்துல்லா எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், உங்கள் விருப்பப்படி சண்டையிட்டுக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் தோற்கடித்து மகிழுங்கள் என கூறியுள்ளார். கரிபியன் தீவு கடல் பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 7.6 பதிவாகியுள்ளது. ஓண்டுராஸ் வடக்கில் உள்ள கேமன் தீவுகளின் கடற்கரையில் இருந்து சுமார் 209 கிலோமீட்டர்கள் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டியூக் ஆப் சசெக்ஸ் இளவரசர் ஆரியின் குடியேற்ற நிலையை கேள்விக்கு உட்படுத்தும் வழக்குகள் நடைபெற்று வரும் நிலையில் இளவரசர் ஆரியை அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்துவதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்து இருப்பதாக நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நியூயார்க் போஸ்டுக்கு அதிபர் டிரம்ப் அளித்த பேட்டியில் ஆரி மீது நடவடிக்கை எடுக்க விருப்பமில்லை என்று டிரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் இடையிலான முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி நேற்று நடைபெற்றது. பாகிஸ்தானில் நடைபெற்ற இந்த போட்டியின் போது நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா முகத்தில் பந்து நேரடியாக தாக்கியது. இதில் பலத்த காயமுற்ற ரச்சின் ரவீந்திரா ரத்தம் சொட்டும் நிலையில் களத்திலிருந்து வெளியேறினார். காயத்தை தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்ட ரச்சின் ரவீந்திரா மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாக நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது.